நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மொபைலை கையில் வாங்கிக்கோங்க. 4 கார்னர் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒரிஜினல் டச்சா இல்லை டூப்ளிகேட் டச்சா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்போவில் மொபைல் எடுக்க போகிறோன்னா அந்த கம்பெனி நீங்கள் ஒரிஜினல் டச் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் டூப்ளிகேட் டச்சுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் கேமராவை நீங்கள் ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு 5 ஃபோட்டோ, பேக் கேமராவில் ஒரு 5 ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கேமரா குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலில் வீடியோ பிளேயர் இருக்கும் அல்லது யூடியூப்பில் போய்ட்டு ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபுல் வால்யூம் வச்சுக்கோங்க. ஃபுல் வால்யூம் வச்சு வால்யூம் கரெக்டாக கேட்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மொபைலை எதாவது ஹேங் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சிம் கார்டை இன்செர்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி பார்த்துட்டு அதில் மைக் கரெக்டாக கேட்குதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாய்ஸ் நல்லா கேட்குதா, உங்களுக்கும் வாய்ஸ் நல்லா கேட்குதா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம செக் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸு. நம்ம இதை வச்சே நம்ம மொபைல் வாங்கக்கூடாது. இன்டர்னலாக ஆப்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் மொபைல் வாங்கணும். சாம்சங் மொபைலாக இருந்தால் ஸ்டாராஸ் 0 ஸ்டாராஸ் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துடும். ஃபஸ்ட்டாக ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ரிசீவரு, வைப்ரேஷன், மெகா கேமரா, கிரிப் சென்சாரு, டச்சு, ஸ்பீக்கரு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சென்சார் கிளிக் பண்ணால் சென்சார்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டச்சு தான் ஒர்க் ஆகுதுன்னா டச்சு நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா பக்கமும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது மூலமாக போட்டு டச்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக பார்த்துக்கலாம். விவோ, ஓப்போ, ரியல்மி மற்ற எந்த மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. CBUX அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் CPU, மெமரி, நெட்வொர்க், பேட்ரி, சென்சார்ஸ், ஃபீச்சர்ஸ், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு வாரண்டி நீங்கள் செக் பண்ணிங்க. கூகுள் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ விவோ அப்படின்னா விவோ அஃபிஷியல் வெப்சைட் வாரண்டி செக் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், விவோ ஸ்மார்ட் ஃபோன் IME ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் சென்டர் IME நம்பர் இருக்கும். அந்த மொபைலோட IME நம்பர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த IME நம்பரை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஓப்போவுக்கும் அதே மாதிரி தான். அந்த விவோ அப்படின்னு டைப் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வருதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் அதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மூலமாக அந்த வெப்சைட் ஓப்போவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. IME நம்பர் டைப் பண்ணி நீங்கள் செக்னு கொடுத்தீங்கன்னா வாரண்டி செக் பண்ணிக்கலாம். வாரண்டியே இருந்தாலும் பிசிஎல் டேமேஜ் எதாவது இருந்துச்சுன்னா மொபைல் கிளைம் பண்ண முடியாது. யாருமே தெரியாத ஆள்கிட்ட அல்லது OLXல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும். அந்த மொபைல் எப்படியா வந்துருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய செகண்ட்ஸ் மொபைல் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.